நான்லாம் நைட்டு 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவேன். அதுதான் என்னோட வெற்றியின் ரகசியமே. இப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம உடனே அவங்கள பெரிய உழைப்பாளி அப்படின்னு பாராட்டுவோம். ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது, கொஞ்சமா தூங்குறது, அதிகாலையிலேயே எழுந்துக்கிறது, இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு நம்மளோட சமூகம் நம்மள ரொம்பவே நம்ப வச்சிருக்கு. ஆனா மருத்துவ நிபுணர்கள் இது பத்தின ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதாவது அதிகமா தூங்குறவங்கள சோம்பேறின்னு கேலி பண்றதும், குறைவா தூங்குறவங்கள வீரர்னு புகழ்றதும் உடல் நலத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தவறான பழக்கமா மாறிடுச்சு. பொதுவாவே ஒரு பெரியவருக்கு தினமும் 7 முதல் 9 மணி நேரம் வரை உறக்கம் அவசியம். இது ஆடம்பரம் இல்ல, உடலுக்கு தேவையான அடிப்படை ஓய்வுன்னு சொல்றாங்க. குறைஞ்சாலே மன வலிமை குறையும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரும், மன அழுத்தம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், காலப்போக்கில் இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு வாய்ப்பும் அதிகரிக்கலாங்கிறது மருத்துவர்கள் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கையா இருக்குது. நைட்டு ரொம்ப நேரம் வர போனே பார்த்துட்டு இருப்போம். காலையில எழுந்துச்ச உடனே ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனா அந்த சோர்வை காஃபியோ அல்லது ஒரு டீயாலோ சமாளிச்சுப்போம். இப்படியே உடல் கேட்கிற ஓய்வை டெய்லி புறக்கணிச்சுட்டே நம்ம இருக்கோம். உழைக்கிறது முக்கியம்தான், ஆனா ஓய்வு எடுக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியங்கிறத மறக்க கூடாது. நல்ல தூங்குற மனுஷன் தான் தெளிவா சிந்திப்பாங்க, அமைதியா இருக்க முடியும், நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ முடியும். அதனால இனிமேல் ரொம்ப நேரம் உறங்கணும்னா குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக கூடாது. உடலுக்கு தேவையான ஓய்வை அளிக்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, அது நம் உயிரை மதிப்பதாகும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உழைப்பால வாழ்க்கையை உயர்த்தலாம், ஆனா உறக்கம்தான் அந்த வாழ்க்கையை நீண்ட நாட்கள் தாங்கி பிடிக்கும். அதனால உங்கள் உடல் கேட்கிற ஓய்வை அதுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் நிம்மதியாக உறங்கும் மனிதன் தான் நிம்மதியா வாழவும் முடியும்.